சகோதரர்களே, கடந்த வார ஜும்ஆவிலே ரஜபு மாதத்திலேயும் ஷாபான் மாதத்திலேயும் இறைவா எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை அனுபவிக்கும் பாக்கியம் தருவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அப்படி பிரார்த்தித்து பெற வேண்டிய ஒரு மாதம்தான் ரமலானுடைய மாதம். அல்லாஹ் அந்த மாதத்தை நமக்கு நசீபாக்கி தர வேண்டும். ஏனென்றால் மனிதனது வாழ்க்கை எந்த நிலையுமற்றது, எந்த நேரத்திலும் முடிந்து போகக்கூடியது. அது வெட்ட வெளியிலே எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தை போன்றது. அது எந்த நேரத்திலும் அணைந்திடலாம். எனவே அந்த மௌத்துக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும், மரணத்தையும் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் என்ற விவரங்களை எல்லாம் கடந்த ஜும்ஆவிலே உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹ்வையும் அவன் நமக்கு தந்த நியமத்துகளையும், அல்லாஹ்வையும் அவன் நமக்கு தந்த நியமத்துகளையும் எவர் மதிக்கிறாரோ அல்லாஹ் அவரை மிக அழகாக மதிக்கிறார். அல்லாஹ்வை மதிக்க வேண்டும், அவன் அனுப்பி வைத்த ரசூல்மார்களை மதிக்க வேண்டும், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை மதிக்க வேண்டும், அந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனுஷ்டானங்களை மதிக்க வேண்டும். சந்தேகமே கல்வில் வரக்கூடாது. எடுத்த நடத்தல் என்பது வேறு, அதிலே சந்தேகம் வருதல் என்பது வேறு. ஒருவர் எடுத்து நடக்கவில்லை, நடக்க முடியவில்லை, அவரால் பல சங்கடங்கள் அவரால் எடுத்து அமல் செய்ய முடியவில்லை, ஆனால் அதை அவர் மறுக்கவில்லை, அவருக்கு அதிலே சந்தேகம் ஏற்படவில்லை என்றால் அவர் சங்கைப்படுத்தப்படுவார். ஏன் அமல் செய்யவில்லை என்கிற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யும், ஆனால் அவரது உள்ளத்திலே சந்தேகம் ஏற்படவில்லையே. அவர் அதை அசட்டையாக இதெல்லாம் முடியுமாங்க, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் செய்யறதுக்கு தகுதியா, இதுக்கெல்லாம் சக்தி நம்மள்ட்ட இருக்குதா, என்னங்க அவன் சொல்றான்னு சொல்லி அதெல்லாம் சொல்லத்தான் செய்வான், அப்படித்தான் என்று ஒருவன் பேசினால் காஃபிராகி விடுவார். எனவே அல்லாஹும் ரசூலும் என்ன நமக்கு சொல்லித் தருகிறார்கள், இன்னல்லதீன அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவை அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இன்னல்லதீன காலு, அவர்கள் சொல்லுவார்கள், ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு எங்களை படைத்து பரிபாலனம் செய்து பாதுகாத்து அருள் புரிந்து அக்கறை காட்டி எங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்திலேயும் அவன் துணை புரிந்து எங்களை ஒவ்வொரு நொடியும் எங்களின் மீது சிந்தனை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ், எங்களது ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவார்கள், அதன் மீது நிலைத்து நிற்பார்கள். அதை அடுத்து சொல்லுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, என்ன சொன்னார்களோ அதன் மீது நிலைத்து நிற்பார்கள். எங்களை படைத்தவன் அவன், எங்களை பரிபாலனம் செய்பவன் அவன், எங்களை பாதுகாப்பவன் அவன், எங்களுக்கு கண்ணியம் தருபவன் அவன், எங்களை காப்பாற்றக்கூடியவன் அவன், கண்ணும் கருத்துமாக அக்கறை செலுத்தக்கூடியவன் அவன், நாங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திலேயும் உதவி புரிபவன் அவன். அவனது உதவி இல்லாமல், அவனது தேட்டம் இல்லாமல், நாட்டம் இல்லாமல் எதுவும் நிகழாது என்று ஈமான் கொண்டவர்கள் அந்த ஈமானின் மீது நிலைத்திருப்பார்கள். சொன்ன வார்த்தையிலே நிலைத்திருப்பார்கள். வாழ்க்கையில் என்னென்னவோ சுழற்சிகள் ஏற்படும், வாழ்க்கையிலே என்னென்னவோ தடுமாற்றங்கள் ஏற்படும், வாழ்க்கையிலே எத்தனையோ பள்ளமேடுகளை சந்திக்க வேண்டி இருக்கும், அத்துணை இடங்களிலேயும் அல்லாஹ் என்று சொல்லி முடிப்பார்கள். அத்துணை இடங்களிலேயும் அவர்களது நாவிலிருந்து வருகின்ற வார்த்தை என்னவாக இருக்கும்? அல்லாஹ். நபி அவர்கள் சொல்லித் தந்த அந்த ஷரியத் எனது கையிலே இருக்கிறது, நபி அவர்கள் போதித்து தந்த அந்த போதனை என்னிடத்திலே இருக்கிறது,
நபி அவர்கள் தந்த அந்த உற்சாகம் என்னிடத்திலே இருக்கிறது. வேறு எதை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கையிலே வரும் ஏற்றத்தாழ்வு ஏற்படும், கண்ணியங்களும் கேவலங்களும் மாறி மாறித்தான் வரும், நிழலும் வெயிலும் மாறி மாறித்தான் வரும், பனியும் வெயிலும் மாறி மாறித்தான் வரும், காற்றும் காற்றில் நாமையும் நெருக்கடியும் வரத்தான் செய்யும். அனைத்து நிலைகளிலும் அல்லாஹ் 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 இந்த நிலை வந்து விட்டால் பிறகு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? மரண நேரம் நெருங்கும் அவருக்கு, மௌத் நேரம் நெருங்கும் அவருக்கு. தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவருக்காக வேண்டி உயிரை பறிக்கின்ற மலக்கு வருவதற்கு முன்பாக அவரது கண் எட்டிய தூரம் வரையிலும் மலாய்க்கத்துமார்கள் சாறை சாறையாக அணி அணியாக இறங்குவார்கள். அழகான ரூபத்திலே இறங்குவார்கள். இவனை பயமுத்துகின்ற ரூபத்தில் அல்ல, பரவசப்படுத்துகின்ற ரூபத்திலே, ஆனந்தப்படுத்துகின்ற ரூபத்திலே, அழகு வடிவத்திலே மலாய்க்கத்துமார்கள் இறங்குவார்கள். அந்த இறங்குவதையே அவர் பார்ப்பார். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலாய்க்கத்துமார்கள் இறங்கி வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அமருவார்கள். வந்தவர்கள் ஒவ்வொருவரும் அந்த மையத்துக்கு இன்னும் மௌத்தாகவில்லை, ஆனால் மௌத்துக்கு நெருங்கிவிட்ட காரணத்தால் மையத் என்று நான் சொல்லுகிறேன். அந்த மௌத்தா போகக்கூடியவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் உரைப்பார்கள். சலாம் உரைத்து விட்டு ஒரு நற்செய்தி சொல்வார்கள். அதை அல்லாஹ்வே சொல்லுகிறான். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலாயிக்கத்துமார்கள் சாறை சாறையாக இறங்குவார்கள். இறங்கி அந்த மௌத்தா போகக்கூடியவருக்கு அருகாமையிலே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லி, பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, கவலையும் பட வேண்டாம், இதோ ரூஹ் வாங்கக்கூடியவர் வந்து கொண்டிருக்கிறார், வந்துடுவார், ரூஹை மிக எளிதாக உம்மிடத்திலிருந்து எடுப்பார், நீர் அந்த கவலையே பட வேண்டாம். நாங்கள் எல்லாம் அந்த சுப செய்தி சொல்வதற்காகத்தான் முன்கூட்டியே அனுப்பப்பட்டிருக்கிறோம். எனவே சுப செய்தி சொல்லிவிட்டோம், உமக்கு இங்கேதான் அமர்ந்திருப்போம், நீங்கள் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை என்கிற நன்மாராயத்தை சொல்லிவிட்டு வலது பக்கமும் இடது பக்கம், வலது பக்கம் இடது பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் என்று அப்படியே கியூ கட்டி அமருவார்கள். இவருடைய கண் எட்டிய தூரம் வரையிலும் மலாய்க்கத்துமார்கள் அமர்ந்திருப்பார்கள். இப்பொழுது வருகிறார் உயிரை வாங்குவதற்காக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வருகிறார்கள். அவர்கள் ரூஹை வாங்குவதற்கு முன்பாக அவர்களும் கலிமா சொல்லித் தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். அவர்கள் கலிமா சொல்லித் தருகிறார்கள். எந்த அளவுக்கு கலிமாவை சொல்லித் தருவார்கள் என்றால், அவர் எப்படி வாழ்ந்தார்? அல்லாஹ் என்று சொன்னார், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னார், சகல நிலைகளிலும் அல்லாஹ் என்று சொன்னார், சொன்ன வார்த்தையின் மீது நிரந்தரமாக இருந்தார், சொன்ன வார்த்தையின் மீது வாழ்ந்தார், சொன்ன வார்த்தையின் மீது நடந்தார், சொன்ன வார்த்தையிலே லட்சியமாக இருந்தார். இவருக்கு அல்லாஹ் தருகின்ற அந்த கிஃப்டை பார்த்தீர்களா? கண்டு கேட்டிய தூரம் வரையிலும் அழகான மலக்குமார்கள், ஆனந்தம் தருகின்ற மலக்குமார்கள், அவருக்கு சந்தோஷம் தருகின்ற மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்களை பார்த்து கொண்டே இருப்பார், சிரிப்பார். அவர்களை பார்த்து உயிர் பிரிய போகின்ற எத்தனையோ மனிதர்கள் அந்த உயிர் பிரிகின்ற நேரத்தில் சிரித்தவர்களாக நாம் பார்த்திருக்கிறோம். சிரிப்பார்கள், சந்தோஷம் அடைவார்கள், ஆனந்தம் அடைவார்கள். அருகில் நிற்பவர்கள் நினைப்பார்கள், அத்தா என்ன பார்த்துதான் சிரிச்சாரு, அம்மா என்ன பார்த்துதான் சிரிச்சாங்க, என்ன பார்த்தனே தெரிஞ்சுக்கிட்டாங்க என்றெல்லாம் நாம் ஆறுதல் அடைந்து கொள்கிறோம். அவ்வளவுதான். அங்கே நடக்கின்ற நிகழ்வு வேறு. பெரியவர்களே, வேறு ஒரு உலகம் அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடுகிறது உயிர் பிரிவதற்கு முன்பாகவே. இப்பொழுது உயிரை பறிப்பதற்காக, உயிரை வாங்குவதற்காக அங்கே வருகிறார்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கலிமாவை சொல்லித் தருகிறார்கள். கிதாபிலே நான் பார்த்தேன், ஆச்சரியம் அடைந்தேன். அவரது நாவிலிருந்து தெல்ல தெளிவாக கலிமா வருகின்ற வரையிலும் திரும்ப திரும்ப சொல்லித் தருகிறார்கள். அவர் மிக அழகாக சொல்லி முடித்த பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உத்தரவிடுகின்றான், இப்பொழுது அவரது ரூஹை கைப்பற்றுங்கள் என்று. கைப்பற்றிய ரூஹை அங்கே அமர்ந்திருக்கிற மலக்குமார்கள் அத்துணை பேருமே தனது கரத்திலே பட்டாடை, சுவனத்து பட்டாடை வைத்திருக்கிறார்கள். உடனே அந்த பட்டாடை எடுத்துக்கொண்டு முன் வருகிறார்கள். என்னிடத்திலே கொடுத்திடுங்கள், என்னிடத்திலே கொடுத்திடுங்கள், என்னிடத்திலே கொடுத்திடுங்கள் என்று ஒவ்வொரு மலக்கும் வருகிறார். எவரது நசீபில் இருந்ததோ,
எவருக்கு அந்த நசீப் இருக்கிறதோ அவருடைய அந்த பட்டாடையிலே அந்த ரூஹ் வைக்கப்படுகிறது. அதை தான் பொத்தி எடுத்து அதை எடுத்து செல்கிறார். அவரை பின்தொடர்ந்து அத்துணை வழக்குகளும் பின்னால் போகிறார்கள். அப்படி போகிற நேரத்திலே போகின்ற பாதையெல்லாம் கேட்கப்படுமாம், யாருடைய ரூஹ் இது, எந்த முஃமினுடைய ரூஹ் இது, எந்த மஹல்லாவில் இருந்து வந்த ரூஹ் இது, எந்த ஊரில் இருந்து வந்த ரூஹ் இது, இவ்வளவு நறுமணமாக இருக்கிறதே என்று கேட்பார்களாம். நினைத்து பாருங்கள், இந்த மகத்துவம் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். சகல நிலைகளிலேயும் கண்ணியம் கிடைத்ததா? அல்லாஹ். கேவலம் ஏற்பட்டு விட்டதா? அல்லாஹ். சந்தோஷம் ஏற்பட்டு விட்டதா? அல்லாஹ். துக்கம் ஏற்பட்டு விட்டதா? அல்லாஹ். நன்மை செய்கின்ற வாய்ப்பு அமைந்து விட்டதா? அல்லாஹ். ஏதேனும் தீமை நிகழ்ந்து விட்டதா? அல்லாஹ். அந்த நேரத்திலும் அல்லாஹ். என்ன ஹஜ்ரத், நன்மை செய்யறதுக்கு தௌஃபீக் கிடைச்சா அல்லாஹ் சொல்றதுல பொருத்தம். தவறு செய்கின்ற நிலை ஏற்பட்டால் அல்லாஹ், அப்பொழுதும் அல்லாஹ்வை கூப்பிட வேண்டும். யா அல்லாஹ், நீ நாடாமல் நான் தவறிலிருந்து விலகிட முடியாத ரப்பே, நீ நாடாமல் என் மீது கருணை காட்டிடாமல், நீ என் மீது கிருபை காட்டிடாமல் நான் இந்த தவறிலிருந்து என்னால் விலகிட முடியாத ரப்பே, இந்த தவறுகளை செய்ய வைத்து இந்த தவறுகளின் மூலமாக என்னை கேவலப்படுத்திடாதே ரப்பே, சமூகத்திலே எனக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி இருக்கிறாய் ரப்பே, செல்வந்தனாக ஆக்கியிருக்கிறாய் ரப்பே, பட்டதாரி ஆக்கியிருக்கிறாய் ரப்பே, மிக மிக உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறாய் ரப்பே, எந்த தவறுகளையும் செய்ய வைத்திடாதே ரப்பே. நீ கேவலப்படுத்தி விட்டால் கண்ணியப்படுத்தக்கூடியவர் யார்? وَمَن يُهْنِ اللَّهُ فَمَا لَهُ مِن مُكْرِمٍ. அல்லாஹ் கேவலப்படுத்தி விட்டால் எவர் கண்ணியப்படுத்த முடியும்? பெரியவர்களே, அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டால் இந்த உலகமே ஒன்று கூடினாலும் கேவலப்படுத்த முடியாது. எனவே அனைத்து நிலைகளிலேயும் அல்லாஹ்வை மதிக்க வேண்டும். அவன் அனுப்பி வைத்த ரசூல்மார்களை மதிக்க வேண்டும். அவர்கள் கொண்டு வந்த ஷரியத்தை மதிக்க வேண்டும். அந்த ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்களை எல்லாம் மதிக்க வேண்டும். நமது படிப்பு இருக்கலாம், நமது ஆய்வுகள் இருக்கலாம், ஆராய்ச்சிகள் இருக்கலாம், ஷரியத்திலே கை வைத்திடக் கூடாது. ஷரியத்திலே கொஞ்சம் சந்தேகப்பட்டு கூட பேசிவிடக் கூடாது. எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்துவிட்டால் அந்த காலத்திலே இன்ன நிலை இருக்கும் என்று ஒரு நிலையை சொல்கிறார்கள். இந்த நிலை பரவிவிட்டால் பிறகு நீங்கள் கியாமத்தை நீங்கள் எதிர்பாருங்கள், உலகம் அழிவதை எதிர்பாருங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் ஆவலோடு கேட்கிறார்கள், என்ன நிலை ஏற்படும், அந்த காலத்தின் நிலை என்ன? நபி அவர்கள் சொல்கிறார்கள், குடும்பஸ்தனாக இருப்பான், ஆனால் விபச்சாரியோடு வாழ்ந்து கொண்டிருப்பான். என்ன விபச்சாரியோடு என்று கேட்கிறீர்களா என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்களிடத்திலே. அந்த விபச்சாரி வேறு யாரும் அல்ல, மனைவி என்றார். என்ன சொல்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? மனைவி என்று சொல்கிறீர்கள், விபச்சாரி என்கிறீர்கள், விபச்சாரம் புரிகிறதா சொல்கிறீர்கள், புரியவில்லையே யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இணைந்து வாழக்கூடிய காலத்திலே, நல்ல குடும்பமாக இருக்கிற காலகட்டத்திலே மனைவியின் மீது கோபம் ஏற்பட்ட நேரத்தில் அவன் சொல்லுவான், இனி உன்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நீ எங்க வேணாலும் போ, எங்க வேணாலும் வா, இனி உன்னை பத்தி நான் எதுவுமே கேட்க மாட்டேன் என்பான். இது அவன் கோபத்தில் சொன்ன வார்த்தை என்று நினைக்கிறான், ஆனால் இது தலாக் நிகழ்ந்து விட்டது என்றார். இனி உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ யாரோ நான் யாரோ, உன்னை எதுவும் விசாரிக்க மாட்டேன் என்று சொல்லுவான். கோபத்திலே சொன்னதாக நினைப்பான். அதை அவன் தலாக் என்றே கருதவில்லை. ஆனால் இந்த வார்த்தை தலாக்குடைய வார்த்தை என்பது அவனுக்கு தெரியவில்லை. தலாக் என்று சொன்னால் தான் தலாக்கா? அந்த தலாக்குடைய அர்த்தத்தை குறிக்கின்ற அத்துணையுமே அதிலே கொண்டு போய் சேர்த்திடும். அப்படி சொன்ன பிறகு அவனுக்கே அது தலாக் என்று தெரியாமல் அந்த பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருப்பான். சொல்லுங்கள், இது ஜினா இல்லாமல் என்ன என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷரியத்தை புரிய வேண்டும் பெரியவர்களே, ஷரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை புரிய வேண்டும். நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை மதிக்க வேண்டும். கொண்டு வந்திருக்கிற அந்த மார்க்கத்திலே இருக்கிற கணத்தை புரிய வேண்டும். அந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வெயிட்டை நாம் அறிய வேண்டும். அல்லாஹ்வை மதித்தால், அவன் கொண்டு வந்த ஷரியத்தை மதித்தால், அவன் அனுப்பி வைத்த ரசூல்மார்களை மதித்தால், அவன் தந்திருக்கிற நியமத்துகளை மதித்தால், வீடு வாசல் சொத்து சுகம் என்ன தந்திருக்கிறான், அறிவு ஆற்றல் என்று தந்திருக்கிறான், அனைத்தையும் மதிக்க வேண்டும், அனைத்தையும் மதிக்க வேண்டும். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி அவர்கள் மதிக்கவில்லை. எனவே நாமும் அவர்களை மதிக்கவில்லை. நம்மை அவர்கள் மதிக்காத போது அவர்களை நாம் எப்படி மதிக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான், யா ஹஸ்ரத்தனல் இபாத்,
எவ்வளவு அழகா சொல்லுகிறான், யா ஹஸ்ரத்தன் அலல் ஈமான் மா யஅதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்திஊன். அவர்களுக்கு கை சேதம் உண்டாகட்டும் என்கிறான். அவர்களுக்கு கை சேதம் தான், எனது அடியார்கள் தான், எனது அடியார்கள் தான். ஆனால் அவர்களின் பக்கம் நபிமார்களை நாம் அனுப்பி வைத்தோம். ஒன்றன் பின் ஒன்றாக நபிமார்களை அனுப்பி வைத்தோம். ஓரிரண்டு நபிமார்கள் அல்ல, ஆயிரக்கணக்கான நபிமார்களை அனுப்பி வைத்தோம். ஆனால் அந்த நபிமார்களை அவர்கள் மதிக்கவில்லை, கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள், கொலை செய்தார்கள். கிட்டத்தட்ட 12,000 நபிமார்களை கொலை செய்தவர்கள் தான் யூதர்கள். இத்தனை நபிமார்களை கொலை செய்தவர்கள், இந்த நபிமார்களை மதிக்காதவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தங்களது பாரம்பரியத்திலே காத்தமுன் நபி பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களே. எனது ஹபீபை காத்தமுன் நபியை அவர்களது பாரம்பரியத்திலே நான் வரவிடுவேனா, நான் வர வைப்பேனா? அவர்கள் மதிக்காதவர்கள், அல்லாஹ்வை மதிக்காதவர்கள், ரசூல்மார்களை மதிக்காதவர்கள், கேலி கிண்டல் செய்தவர்கள் அவர்களது பாரம்பரியத்திலே காத்தம் நபி வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களே. சொல்லுகிறார்கள், இது என்ன நியாயம், இது எவ்வளவு அநியாயம், இது என்ன நியாயம், இது எவ்வளவு அநியாயம். நபிமார்கள் என்றாலே எங்களது பாரம்பரியத்தில் தான் இதுவரையிலும் வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்க அது மாறி டிராக் மாறி வேறொரு பாரம்பரியத்திலே இந்நபிமார்களின் தலைவர் வந்துவது நியாயம் தானா? நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பவர் அந்த பாரம்பரியத்தில் வரலாமா? எனவே நாங்கள் ஏற்க மாட்டோம். ஏற்க மாட்டோம் என்று சொல்வதற்கு இது மட்டுமே காரணமாக இருந்தது. இல்லை என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், யூதர்களுக்கு எந்த அளவுக்கு நபி அவர்களை தெரியும் என்றால், நீண்ட நாட்களாக தன்னை விட்டு பிரிந்த ஒரு மகன், நீண்ட நாட்களாக தன் பார்வை விட்டும் தூரமாகிவிட்ட தனது மகன், அவனை திரும்ப பார்க்கிற நேரத்தில் எனது மகன் இவன் என்று எப்படி அடையாளம் பெறுவார்களோ அந்த அளவுக்கு நபி அவர்களை அவர்கள் அடையாளம் காணுவார்கள். அவர்களுக்கு நபி அவர்களை தெரியும், காத்தம் நபியை புரியும். காத்தம் நபியினுடைய அங்கு அடையாளங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் அவர்கள். மறுப்பதற்கு ஒரே காரணம், எங்களது பாரம்பரியத்தில் வரவில்லை. ஆனால் அவர்களது பாரம்பரியத்தில் நான் எப்படி கொண்டு வருவேன்? அவர்கள் தான் மதிக்காதவர்களாயிற்றே. அவர்களை பார்த்து தான் நாசம் என்று சொல்லுகிறான், கை சேதம் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அவர்கள் நபிமார்களை மதிக்காதவர்கள். எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா பிரியவர்களே? மதிக்க வேண்டும், ஷரியத்தை மதிக்க வேண்டும். நாம் கொண்டிருக்கிற இந்த மார்க்கம் எவ்வளவு உயர்ந்தது என்று மகத்துவமாக போற்ற வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சட்டதிட்டங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆய்வு என்கிற வகையில் அல்ல, ஆனந்தம் என்ற வகையிலே ஆய்வு என்று உள்ளே செல்லுவோமேயானால் சில நேரங்களில் நமது அறிவுக்கு அது புலப்படும், சில நேரங்களில் அறிவுக்கு புலப்படாது. ஆனால் இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது? உனக்கு அறிவுக்கு புலப்பட்டாலும் சரி, அறிவுக்கு புலப்படவில்லை என்றாலும் சரி, ஆமன்னா சல்லம்னா ரப்பே, நீ கொண்டு வந்த, நீ கொடுத்து விட்ட மார்க்கத்தை, நீ அனுப்பி வைத்த நபியை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டோம் என்கிற நிலை வந்தால் மட்டுமே மரணிக்கிற நேரத்தில் மலாயிக்கத்துமார்கள் இறங்குவார்கள். அந்த நிலை வரவில்லை என்றால் கலிமா சொல்லி தருவதற்கு மலாயிக்கத்துமார்கள் இறங்க மாட்டார்கள். அல்லாஹ் நமக்கு மலாயிக்கத்துமார்கள் வருகை தந்து நமக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி ஆனந்தத்தோடு சிரித்து மகிழ அந்த நேரத்தில் நம்மிடத்தில் அருகில் வந்து கலிமா சொல்லிக் கொடுத்து கலிமா மொழிந்த நிலையில் மரணிக்கிற வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானார். ஆனால் ஒன்றை நினைவில் வைக்க வேண்டும், ஒருவன் பாவம் புரிகின்றான், பாவத்திலேயே மூழ்கி கிடக்கிறான் என்றால் அவனுக்கு கடைசி நிலையிலே அவனுக்கு இந்த நிலைமை கிடைக்காது. அவனுக்கு மலாயிக்கத்துமார்கள் வரமாட்டார்கள், அவனுக்கு கேவலமான மரணம் தான். இதோ இவரை பாருங்கள், இவ்வாதத்திலேயே மூழ்கி கிடக்கிறார். எனவே இவருக்கு மரணம் கடைசி நேரத்தில் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போன்று, குர்ஆனில் உள்ளது போன்று மலாயிக்கத்துமார்கள் இறங்கி கலிமா சொல்லித்தால் அவருக்கு மரணம் ஏற்படும். எந்த முடிவும் நாம் சொல்ல முடியாது. இதை வைத்து எந்த முடிவும் சொல்ல முடியாது. எவரையும் தாழ்வாக, எவரையும் உயர்வாக நாம பைசலா செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது. எனவே நாம் தவறுகள் பலதையும் செய்து விட்டோம் என்றால், பல தவறுகளிலே ஈடுபட்டிருக்கிறோம் என்றால் தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். தவறுகளிலே ஒருவன் சிக்கிக் கொள்ளுதல் என்பது வேறு, அல்லாஹ்வுடைய மரியாதையும் மதிப்பும் கல்விலே இருத்தல் என்பது வேறு.
தவறிலே ஒருவன் இருக்கிறான், தவறு செய்கிறான் என்பதற்காக அல்லாஹ்வின் மீது அவனுக்கு பாசம் இல்லை என்று சொல்லிட முடியாது. அவன் அனுப்பி வைத்த நபி அவர்கள் மீது பாசம் இல்லை என்று சொல்லிட முடியாது. நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லிட முடியாது. அவன் தனிமையிலே கதறுவான் ரப்பிடத்திலே, ரப்பே உன்னை மதிக்கின்றேன், நீ அனுப்பி வைத்த நபிமார்களை மதிக்கின்றேன், நபி அவர்கள் கொண்டு வந்த அந்த ஷரியத்தை நான் மதிக்கின்றேன். ஆனால் நான் பாவியாக இருக்கிறேன் ரப்பே, பாவம் புரிபவனாக இருக்கிறேன் ரப்பே, மிகவும் உள்ளத்தால் மோசமானவனாக இருக்கிறேன் ரப்பே, என் வாழ்நாள் முழுக்க பாவத்திலே கழிகிறதே ரப்பே. கதறுவான். அவனது கதறுதல் நமக்கு தெரியாது. அவனது இறப்பு நேரத்திலே மலாய்க்கத்துமார்கள் நிச்சயம் வருகை தருவார்கள். ஆனந்தத்தோடு அவனது மரணம் நிகழும். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே பாவம் புரியக்கூடியவர்களை நாம் பரிகாசமாக பார்த்து விடக்கூடாது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள் பெரியவர்களே, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் 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 என்று சொல்லுகின்ற உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கலாம். அல்லாஹ் அல்லாஹ், எல்லா நேரத்திலும் அல்லாஹ். இப்பொழுது உங்களை நெருப்பு குண்டத்திலே போட போகிறார்கள், உதவி வேண்டுமா? உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஜிப்ரீலிடத்திலே, என்ன உதவி நீர் செய்ய போகிறீர்? என்னை படைத்தவனும் அவன்தான், இந்த நம்ரூதை படைத்தவனும் அல்லாஹ்தான், எனக்கும் நம்ரூதுக்கும் மத்தியிலே விரோதத்தை போட்டவனும் அல்லாஹ்தான், அவன் எனக்கு பாதுகாப்பை அளிப்பான், நீங்கள் போகலாம். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். கடைசி வார்த்தை அதுதான். நெருப்பு குண்டத்திலே போடுவதற்கு முன்பாக வந்த வார்த்தை இதுதான் பெரியவர்களே. ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். அல்லாஹ் போதுமானவனாகிவிட்டான். அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிற கலீலுக்கு உத்தரவிடுகின்றேன், உனக்கு நீ குளிர்ந்து விடு. ஆனால் அந்த குளிரை தாங்கும் வகையில இருக்க வேண்டும். மிக அதிகமான டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது. குல்னா யா நாருக்கு நீ பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். என்ன அழகாக சொல்லுகின்றான். நீ சலாமத்தை தரக்கூடிய குளிராக நீ குளிராக மாறிவிடு. சலாமத்தை தர வேண்டும். அதிக பனியாக இருந்தால் அது சலாமத் அல்ல, உறைந்து போகின்ற பனியாக இருந்தால் அது சலாமத் அல்ல. நீ குளிர்ந்து விடு, சலாமத்தை தந்து விடு. அல்லாஹ் உத்தரவிட்டான். பிறகு துவா செய்கிறார்கள், இறைவா குழந்தையே இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு ஒரு குழந்தை தரமாட்டாயா? ரப்பிடத்திலே ஆசையோடு கேட்கிறார். ரப்பே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தரமாட்டாயா? உடனே அல்லாஹ் அதற்கு பதிலளிக்கிறான். வவஹபனா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப நாஃபிலா. என்ன சொல்லுகின்றான்? நீர் குழந்தை ஒன்றுதான் கேட்டாய், ஆனால் இஸ்ஹாக்கை உனக்கு தருகிறேன், யாக்கூபை மேல்மச்சமாக தருகிறேன், அதற்கு கிஃப்டாக தருகிறேன். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நஊது பில்லாஹ். நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகின்றேன். குர்ஆனை நாம் எப்படியெல்லாம் புரிய வேண்டி இருக்கிறது தெரியுமா பெரியவர்களே? கேட்டது ஒன்று, அல்லாஹ் கொடுத்தது இரண்டு. அல்லாஹ் 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 என்று நாம் இருந்தால் நிச்சயமாக நாம் ஒன்றை கேட்போம், இன்னொன்றை கேட்க தவறுவோம். நமக்கு தெரியவில்லை, அல்லாஹுக்கு தெரியும் கொடுக்க வேண்டும் என்று. உடனே சொல்லுவான், நீ இதை கேட்டா இதை கேட்கவில்லை, இரண்டையும் சேர்த்து தருகிறேன், வாங்கிக்கோ. நல்ல நிலையில தொழுது கொண்டிருக்கிறார்கள், இபாதத்திலே இருக்கிறார்கள், திக்ரிலே இருக்கிறார்கள். மலாய்க்கத்துமார்கள் அங்கே பேசிக் கொள்கிறார்கள். எந்த ஃபிக்ரும் இல்லாமல், எந்த உலக கவலையும் இல்லாமல், எந்த பிக்கல் புடுங்கல் இல்லாமல் முழுக்க முழுக்க அப்படியே தன்னை ரப்பே உம்மிடத்தில் ஒப்படைத்து விட்டார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இபாதத்தை பார்த்து மலாய்க்கத்துமார்கள் ஆச்சரியப்பட்டார்களா? அவர்கள் அங்கே ஆச்சரியப்பட, இங்கே வெறுப்பின் உச்சத்திலே இருந்தான் ஷைத்தான். இவ்வளவு இபாதத் செய்கிறாரே, அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஒரு சராசரி மனிதர் இபாதத்தில் இருந்தாலே அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. சொத்து பத்துகள் என்று குவிந்து கிடக்கின்ற ஒரு நபி, சொத்து பத்துகள் என்று கணக்கில்லாமல் குவிந்து கிடக்கிற ஒரு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இபாதத்திலே இருந்தால் எப்படி இருக்கும்? உடனே அவன் சொன்னான் ரப்பை பார்த்து, எல்லாமே தந்து விட்டாய், அவருக்கு என்ன கவலை? அனைத்துமே இருக்கிறது, செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, அவருக்கு என்ன கவலை? எனவேதான் இங்கே இருக்கிறார், இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறார். கொடுத்ததை எல்லாம் வாங்கிப்பார், பிறகு இபாதத் செய்கிறாரா என்று பார்க்கலாம். எப்படி அவனுக்காக வேண்டி அவன் இப்படி சொல்லிவிட்டான் என்பதற்காக நீ சொல்லுவது போன்றல்ல. அனைத்தையும் தந்தாலும் அவர் வணங்குவார், அனைத்தையும் பிடுங்கினாலும் அவர் வணங்குவார். அனைத்தையும் பிடுங்குவது மட்டுமல்ல, அவரது ஆரோக்கியத்தை பிடுங்கிக் கொண்டாலும் அவர் வணங்குவார். அவரது உடலின் அனைத்து சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவரை சங்கடப்படுத்தப்பட்டாலும் கூட அவர் வணங்குவார். அல்லாஹ் சங்கடப்படுத்த தொடங்கினான், சோதனைப்படுத்த தொடங்கினான், அனைத்தையுமே எடுத்தான். வீடு வாசல் அனைத்துமே அழிந்தது.
குடும்பமெல்லாம் அழிந்தது, சொத்து சுகமெல்லாம் அழிந்தது, சுகக்குறைவு ஏற்பட்டது, உடலே புண்கள் எல்லாம் ஏற்பட்டது, அந்த புண்களில் இருந்து புழுக்களே வெளியே வந்தது என்று சரித்திரம் சொல்கிறது. இந்த நிலையிலும் கூட ரப்பிடத்திலே சொல்கிறார்கள், ரப்பே ஒரே ஒரு உறுப்பு தான் மிச்சமாக இருந்தது, ஒரே ஒரு உறுப்பு மிச்சமாக இருந்தது, இந்த நாவு. அந்த நாவில் தான் உன்னை திக்ரு செய்து கொண்டிருந்தேன், இதோ நாக்கிலேயும் புண்ணு வந்து விட்டதே ரப்பே. وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الراحمين. ரப்பே ரஹ்மானே, எனக்கு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு சுகக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது, நீ அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறாய். அங்கே எந்த வார்த்தை கூட சொல்லவில்லை, எனக்கு சுகத்தை ஏற்படுத்து, எனக்கு சௌகரியத்தை தந்துவிடு, என்னை சங்கடத்திலிருந்து நீக்கிவிடு, எதையுமே சொல்லவில்லை. நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் ரப்பே, நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் ரப்பே, நீ அர்ஹமுர் ராஹிமனாக இருக்கிறாய், நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கிறாய். அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சொஸ்தத்தை தந்தான் தெரியுமா? காலை நீட்டி வைத்திருக்கிறார்கள், ஜிப்ரீலுக்கு உத்தரவிடுகிறான், கீழே செல்லுங்கள், நீட்டி இருக்கிற காலை கொஞ்சம் உரச சொல்லுங்கள் பூமியிலே. பூமியிலே உரசினால் அங்கிருந்து வெளிவந்தது ஊற்று நீர், அந்த நீரை குடிக்க சொல்லுங்கள், குளிக்க சொல்லுங்கள். அந்த நீரிலே குளித்தார்கள், குடித்தார்கள், சுகம் கிடைத்தது பெரியவர்களே. فاستجبنا له وكشفنا ما به من ضر وآتيناه أهله ومثلهم معهم رحمة من عندنا. சுகத்தை மட்டுமா தந்தோம், ஆரோக்கியத்தை மட்டுமா தந்தோம், ஏற்கனவே என்னென்னலாம் தந்திருந்தோமோ அதே போன்ற இன்னொரு மடங்கை தந்து விட்டோம். அல்லாஹ் சொல்லுங்க, ஏற்கனவே என்னென்னலாம் தந்து அவரை மகிழ்வாக வைத்திருந்தோமோ. ஏனென்றால் அல்லாஹ் 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 அனைத்து நிலையிலும் அல்லாஹ் அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டார். நினைத்து பாருங்கள் பெரியவர்களே, இதோ கடத்தி கொண்டு வரப்பட்டு அடிமையாக ஆக்கப்பட்டு மக்கமா நகரத்திலே சந்தையிலே விற்கப்பட்டவர்கள் தான் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா. அந்த சஹாபியை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அடிமையாக வாங்கி தனக்கு பணிவிடை செய்கின்றவராக வைத்திருக்கிறார்கள். அந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு பணிவிடைக்காக, தன் கணவரின் பணிவிடைக்காக தருகிறார்கள். நபி அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு நபி அவர்களோடவே இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே தந்தைக்கு தகவல் கிடைக்கிறது, இங்கே மக்கமா நகரத்திலே நபி அவர்களிடத்திலே இருக்கிறார் என்று. அந்த குடும்பமே புறப்பட்டு வருகிறது. புறப்பட்டு வந்தவர்கள் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நபி அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? உம்முடைய விஷயத்திலே எம்மை விட்டு பிரிந்ததை நினைத்து நாங்கள் அழுதழுது எழுதிய கவியை நாங்கள் வாசித்து காட்டுகிறோம். பக்கம் பக்கமாக வாசித்து காட்டுகிறார்கள். ஸைதை புகழ்ந்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எங்களை விட்டும் பிரிந்த மகனே, எங்களை விட்டும் தூரமாகி போன மகனே என்றெல்லாம் கவிதையை அந்த தந்தை வாசித்து காட்டுகிறார். அந்த கவிதைகளை கேட்ட அனைவருமே தன்னையே இழக்கிறார்கள். கடைசியாக என்ன கேட்டார்கள் தெரியுமா? யா முஹம்மத், எனது மகனை நான் அழைத்து செல்லலாமா என்று கேட்கிறார்கள். உடனே ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இதை நான் ஸைதிடத்திலே ஒப்படைக்கிறேன், அவர் உங்களுக்கு வருகிறேன் என்று சொன்னால் அழைத்து செல்லுங்கள். உடனே வந்தவர்கள் சொல்கிறார்கள், மிக அழகான தீர்வை தந்து விட்டீர்கள், என் மகனிடத்திலே ஒப்படைத்தது மிக அழகாக இருக்கிறது, என் மகன் அதற்குத்தான் ஒப்புதல் தருவார், எங்களோடு வருவதற்குத்தான் ஒப்புதல் தருவார். நாங்கள் என் மகனிடத்திலே கேட்கிறேன், மகனே வந்துடு, மகனே மகனே வந்துடு. என்ன சொன்னார்கள் தெரியுமா? தந்தையே, என் மீது பாசம் கொண்டுதானே அழைக்கிறீர்கள், அப்படி என்றால் எனக்கு ஒரு உரிமை தருவீர்களா? நான் விரும்பும் இடத்தில் இருப்பதற்கு எனக்கு நீங்கள் அதிகாரம் தருவீர்களா? உன் மீது வைத்திருக்கிற பாசத்தால் அந்த அதிகாரத்தை தருகிறோம். அப்படி என்றால் நான் இங்கிருந்து வர முடியாது, நபி அவர்களை விட்டும் என்னால் பிரிய முடியாது. அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி தந்தவர், ரசூலை அறிமுகப்படுத்தி தந்தவர், ரசூலின் கண்ணியத்தை புரிய வைத்தவர் என்னை மனிதனாக மாற்றி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இந்த இடத்தை விட்டு நான் வர முடியுமா? நான் இங்கிருந்த நான் ஒரு நொடியும் நான் என்னால் இங்கிருந்து அகல முடியாது. உடனே அவர்கள் சொல்கிறார்கள், அப்படியே ஆகட்டும், என் மகன் உங்களிடத்திலேயே இருக்கட்டும் என்று சொன்னபோது நபி அவர்கள் கை நீட்டி அழைக்கிறார்கள், இங்க வந்திருப்பா, இங்க வா, இங்க வா என்று அழைக்கிறார். ஸைத் ரலியல்லாஹு தஆலா பக்கத்திலே வந்தபோது ஸைத் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மனதோடு இணைத்து நெஞ்சோடு அணைத்து மடியிலே கிடத்தி, ஹாதா இப்னி, இவர் எனது மகன் என்று சொல்லிவிட்டார். இவர் எனது மகன்.
எப்பொழுது நான் என்றாரோ, எப்பொழுது என்னை அனுப்பி வைத்த அல்லாஹ் என்றாரோ, பிறகு நான் அவருக்காக ஆகிவிட்டேன். இவர் எனது மகன். இங்கே மடியில் படுக்க வைத்து சொன்னால் மட்டும் போதாது, மகனே நீ என்னோடு வந்துடு, காபத்துல்லாஹ்வுடைய திரையை பிடித்து அந்த ரப்பிடத்திலே சொல்லி வரலாம், வா, அந்த ரப்பிடத்திலே சொல்லி வரலாம். உடனே ஸைத் ரலியல்லாஹு தஆலா அழைத்துக் கொண்டு அந்த காபத்துல்லாஹ்வுடைய திரையை பிடித்து, ரப்பே ஹாதா இப்னி, ஹாதா இப்னி என்றார். இவர் எனது மகன், வளர்ப்பு மகன். நினைத்து பார்க்கிறோம், அல்லாஹ் தான் எனக்கு வேண்டும், அல்லாஹ் அனுப்பி வைத்த ரசூல் தான் எனக்கு வேண்டும். இங்கிருந்து நான் வரமாட்டேன் என்று தேர்ந்தெடுத்ததினால், அல்லாஹ்வை மதித்ததினால், அல்லாஹ் அனுப்பி வைத்த ரசூலை மதித்ததினால் அல்லாஹ் என்ன கிஃப்ட் தந்தான் தெரியுமா? ஒட்டுமொத்த சஹாபிகளிலே 1,24,000 சஹாபிகளிலே ஒரே ஒரு சஹாபியினுடைய பெயரை குர்ஆனிலே பதிவு செய்தான். ஃபலம்மா கலா ஸைதும் மின்ஹா வதரன் என்று ஸைத் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயரை பதிவு செய்தான். வேற எந்த சஹாபியின் பெயரும் அங்கே பதிவாகல. என்னை அல்லவா சொல்லிவிட்டாய், நான் அனுப்பி வைத்த ஹபீபை அல்லவா நீ தேர்ந்தெடுத்து விட்டாய், பிறகு உன்னை தேர்ந்தெடுக்கிறேன், கலாமிலே நான் பதிவு செய்கிறேன் என்று ஒட்டுமொத்த குர்ஆனிலே ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பதிவு செய்தான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நீ மதித்தால் உன்னையும் நான் மதிப்பேன். ஆனால் நீ மதிக்கிற மதிப்பை தாண்டி எனது மதிப்பு உயர்ந்த அந்தஸ்தை பெறும், அந்த அந்தஸ்தில் உள்ளதுதான். இதே போன்று மதித்தவர்கள் ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் மதிக்கப்பட்டார்கள் என்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நினைவு கூறுவோம். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே,